தோத்துக்கிட்டே இருக்கேடான்ற மாரி நம்மலாம் இந்த சாப்பாடு விஷயத்துல எப்படியாவது தோத்துடுறோங்க. அளவா சாப்பிடணும்னு நெனைப்போம். அளவுக்கு மீறி சாப்பிட்டு அவஸ்தைப்படுவோம். அததான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நான் இந்த ஹோட்டலுக்கு யூசுவலா காயின் பரோட்டா வித் மஷ்ரூம் சுக்கா சாப்பிட தான் வருவேன். எனக்கு இங்க அது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அதான் ஆர்டர் பண்ணேன், சாப்பிட்டேன். ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதுவே கொஞ்சம் ஒரு மாரி இருந்தது. அடுத்து மஷ்ரூம் தோசை தான் யூசுவலா ஆர்டர் பண்ணுவேன். இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணேன். அது சுமாரா தான் இருந்தது. சரி, என்னண்ணா பக்கத்துல கவுண்டர் அப்படின்னு கேட்டேன். அதுவா அசோகா அல்வா அப்படின்னாங்க. அது என் ஃபேவரட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு 100 கிராம்ஸ் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பர்வா இருந்தது அசோகா அல்வா. நல்ல டேஸ்ட்டு. வேற லெவல். நைஸ். எனக்கு ரொம்ப புடிச்சது. எங்க ஊர் ஸ்பெஷல் அது. தஞ்சாவூர் ஸ்பெஷல். வெளியில ஒரு அக்கா பணியாரம் போட்டுட்டு இருந்தாங்க. "நீ ட்ரை பண்றியா தம்பி?" அப்படின்னு கேட்டாங்க. சும்மா ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஆவரேஜா இருந்தது. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டிஃபரெண்ட்டா இந்த மாரி விருதுநகர் பரோட்டா, காயின் பரோட்டா அந்த மாரிலாம் ட்ரை பண்ணணும்னா நம்ம ஆச்சிஸ் கிச்சன் போங்க. என்ஜாய் பண்ணுங்க.